ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சுண்டல் குழம்பு. இதோட இன்க்ரீடியன்ஸ் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 200 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். இப்போது வெள்ளை சுண்டலை ஒரு 8 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாப்பொடி, தக்காளி, அப்புறம் அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ குக்கரை டைட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன்வாயில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்துட்டோம்ல குக்கரில், அதை வந்து நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ புளியும் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ 10 மினிட்ஸில் குழம்பு கொதிச்சோடனே அவ்வளோதான், ஈஸியான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.